ஒரு ஃபுல் பாட்டில் போதுமாடா? ஆஃப் வேணுமா? குவார்ட்ரு? அப்படியா? வேற என்னப்பா வேணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அடிச்சுட்டு போயேன் சுதாரிப்பா இருப்பல்ல. கால் வந்துட்டு வா. இந்த பௌர்ணமி வர உனக்கு கால அவகாசம் இருக்குடா. நல்ல பொறுமையாரு. இனிமே நீ குடிக்கக்கூடாது. வேலையை வாங்கி தரேன். வெற்றியாக வாழ வைக்க. மனவேதனை எல்லாம் இருக்கணும். இந்தா வழிகாட்டு. எல்லாருமா பௌர்ணமிக்கு கூட்டு வந்துருப்போம். ஆமா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தம்பி, ஏதோ வந்துட்டோம் சாமிகிட்ட தப்பிச்சிட்டோம்னு மட்டும் நினைச்சிடாத. அது மிக தப்பு. குடிக்கக்கூடாதுன்னா கூடாதுதான். ஒரே முடிவு தான். நீ அவன் ஒய்ப்பாமா பார்த்துக்க. நீ தான் பொறுமையாக இருந்து அறிவோடு இருக்கணும். என்ன நல்லா இருக்கிறதுக்கு வழி காட்டுறேன். மகிழ்ச்சியாரு. சாப்பிடாமங்கிறது போக முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கா. வயிறறைய சாப்பிட்டு தான் போக முடியும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஓகே. 3 4 5 6 7 திண்டுக்கல். என் பிள்ளைய எப்படியாவது அரசாங்க டாக்டர் ஆக்கிறியா கருப்பசாமி? எப்படி? நல்ல கேள்விதானடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளைகளுடைய ஆன்மாவுக்குள்ள நான் இருந்து படிக்க வச்சு அரசாங்க டாக்டர் ஆக்கி தரேன். உனக்கு கடன் படாமல் காப்பாற்றுறேன். மெரிட்லேயே பாஸ் ஆயிடுவான். நல்லா இருக்கான். சாப்பிட்டு போ. கர்மதாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டுருக்காங்களே, யாருப்பா அது? வாயாங்க. யாருக்குடா சரியில்லை உடல்நிலை? யாருக்கு? பாட்டி என்னாச்சு? தாத்தாவங்க. சரி, கால் வந்துட்டு அவர் பாட்டிக்கு தான் சோமன் இருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கணும். வயிற்றுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன படிக்கிற? அதனால அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருமா, எது குழப்பம் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. குடல் சரியில்லை. குடல்ல தான் பாதிப்பு. புரியுதா? சரியாயிரும். ஆன்மாவுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது. வெற்றியாக்கி தரேன். ஆயுள் முடியக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை. வீண் குறைகள் தேவையில்லை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வா. இந்த விரல பிடி. கண்ணை மூடு. நீ 488 மார்க்குக்கு தான் உன் மண்டையில சக்தி இருக்கு. 450 480 450 480 இப்படியே தான் உன்னுடைய அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது 500க்கு மேல உன்னை மெரிட்ல வர வச்சிருந்தேன். கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு கல்வி ஞானத்தை பெற்று வெற்றி அடைவாய். அரசு உத்தியோகமும் பெறுவாய். 12 வருஷம் அரசாங்க உத்தியோகராக இருந்து 13வது வருஷம் அரசியல்வாதியாக மாறிவிடுவாய். நல்லா காப்பாய்த்தாரேன். ஜெயிச்சிரும். கர்மதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக திண்டுக்கல். சின்னாளம்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டி விடவா, என் கண்ணு என் மூக்கு என் கண்ணம்மா தோடு சொல்லவா.
அடி என்னடி ராக்கம்மா நெளிப்பு. இன்னும் ஒரு தரம் காலம் விட்டலாம். நெஞ்சி குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதடி. 6 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த வாழ்க்கையினுடைய அமைதி இப்ப இல்லப்பா. உண்மையா இல்லையா? அதே மாதிரி சில நட்பு அன்பு பாசத்தால உள்ள ரொம்ப நிம்மதிகளை பெற்று இருந்துச்சு. ஆனா யார் மேல அன்பு வச்சோமோ அவங்களாலவே உன் உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கு. இனிமேல் அவங்கள நம்ப கூடாதுங்கிற எண்ணமும் உன் உள்ளத்துல தோன்றிடுது. உண்மையா இல்லையா? கால் பண்ணுவோம். 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தபடி. அதனால இப்ப நிறைய கடன்கள் பட்டு உரிமைகளை விட்டு விடுவோமோ என்ற ஒரு மனவேதனையும், வழக்குகளால் மாட்டிக்கொள்வோமோங்கிற ஒரு பயமும், நட்புக்குள்ள தலை நிமிர்ந்து நிற்க முடியாத துயர அலைகளும் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா. நல்ல எண்ணம், சிறந்த பிள்ளை. உட்கார்ந்துக்கா, நான் மாலையை தந்த பிறகு எழுதிச்சுக்கா. அதுல இருந்து வாழ்க்கையில எழுதிச்சிருவேன். கொண்டாடா. எல்லாரும் ஒண்ணு போல கூப்பிடுங்க கருப்பசாமிய. இந்த ஒரு ஆன்மாவில் இந்த சப்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நினைச்ச இடத்துல பணம் கிடைக்கும். கடனை தீர்த்து தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வர வேணும்? அருமையா நடப்பான், வெற்றி உண்டு, அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தாச்சு, நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். சாப்பிட்டு போப்பா. இந்த கவர்ல வச்சு கர்பசாமிக்கு சித்தையங்கோட்டை திண்டுக்கல். கால் ஒன்று சொல்லலாம். அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணே. மணி இப்போ தான் பண்டாகுதா? கடிகாரம் நல்லா ஓடலை. என்னடா வேணும் தம்பி உனக்கு? தொழில் நல்லாக்கி தரேன். இன்னும் 2 கேள்வி இருக்க. உன் கடனை தீர்த்து தரோம்னு ஏற்கனவே நான் உத்தரவு கொடுத்து தான் வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்தாற்போல தொழிலை உருவாக்கி தரேன். என்ன, அடுத்தவருக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியதையும் வாங்கி கொடுக்குற உதவியும் நிப்பாட்டு, உன்னைய சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். நீங்கெல்லாம் உட்காருங்க மக்களே. கர்பசாமிக்கு ஆமா ஆமா, வாடா தம்பி வா. நீ ஒரு கேள்வி கேட்டுக்காமா. என்னம்மா வேணும் உனக்கு? இப்போதைக்கு இருக்கக்கூடாதுமா, அதுக்குரிய காலங்கள் நல்லா இல்லை, புரியுதா? வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே என் உத்தரவோடு போய் நீ உட்கார். பணம் லட்சமாக வரும். அக்கௌண்ட்டை பூரா உன் பேருக்கு செட் பண்ணி தரேன். நல்லா இருக்கு, வாடா. புண்ணியம் முடிஞ்சுக்கா. அந்த பணத்தை கொண்டு போய் ஆஃபீஸில் வைங்க. வாடா மகனே, வாடா பேரா. நல்லா இருந்தா பேரா. சாப்பிட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்பசாமிக்கு ஒரு பட்டன் மேலேயும் கிளியுமா மாட்டிருக்கோம். அண்ணன் பச்சை சட்டை. வாங்க காலில் விட்டுருங்க. பட்டன் ஒழுங்கா மாட்டணும்னு சாமி சொல்லுதா? உண்மையா? எங்க காட்டுங்க பார்ப்போம். ஒழுங்கா மாட்டலையே, துண்டு துண்டு வரீங்க. நான் சொல்லுச்சு அதுதானோ? கால் வந்துட்டு வரேன். ஆமா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். என்ன குருசையெல்லாம் வந்துருக்கிய? உங்க பேரு? வில்லியம். இது சரித்திரத்துல ஒரு கேட்ட பேரா? வில்லியன் வெட்டர்பன். என்ன உன் பேரா? அது இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். 6 வயதிலே
என்னென்ன வேணும்? சாமி, ம். எனக்கு பங்காளி இருக்கு, அண்ணன் தம்பி இவ்வளவு பிரச்சனை. எனக்கு யதார்த்தமா நான் உழைச்சேன், அவங்க வேலை வந்தாங்க, அவங்க எனக்கு விட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு கொடி வச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு பங்கு விடுங்க அப்படின்னு எழுத வர மாட்டேங்கிறேன், வழக்காடுறேன். அந்த வழக்கை மீட்டு உங்களுக்கு உரிமையை வாங்கி தரணும். அந்த அவனா வந்து ஆனா ஒரு காலத்துல நீ கையெழுத்து போட்டதுல உனக்கு ஒண்ணு இல்லைன்னு வச்சிருக்காங்களே, அது போலி பத்திரமா? அப்போ அது போலிதான். போலியா? நீ சும்மா போடல, நான் உன் கையெழுத்து அங்க இருக்கு இருக்குது, ஆனா அவங்களா போட்டுக்கிட்டாங்க, நான் போடல. என்கிட்ட ஏமாத்தக்கூடாது தெரியுமில்ல? கால் வந்துட்டு வா. இப்போ உண்டுமானு கேட்கேன். 2 பேரும். உன் பங்காளில ஒருத்தன் வைப்பாட்டி வச்சிருக்கானே, அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம்? ஆமா. போயிட்டு வா. பாப்பா 1 2 3 பத்திரம் இருக்கு அவங்கள்ட்ட. சரிண்ணா? ஒரு பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு சொத்துக்கள்லாம் எனக்கு செட்டில் ஆயிடுது, இன்னும் இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னதாக அவன் அங்க பேசி எல்லாத்தையும் சரி கட்டி வச்சிருக்கான். ஆனா உண்மையிலேயே அந்த சொத்துல உனக்கு உரிமை உண்டு. அவங்க சொல்றது பொய் தான்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் உரிமையை வாங்கி தரேன். 28 நாட்களுக்கு பிறகு 2.25 மாதத்துல பேச்சுவார்த்தைக்கு நடப்பாங்க. ஒரு ஷேர் உனக்கு கிடைக்கும். நான் வெற்றியாக்கி தரேன். அப்படி வாங்கி தந்துட்டா தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வ? அவ்வளவுதான், ₹1 வரும். அத மனதார செய்ய சொல்ல முடியுதாயா? அந்த உலகத்துல இதுதான் மனுஷன்யா. நீ ஒண்ணுமே செய்யாண்டா, நல்லா இருப்பா. போயிட்டு வா. நல்லா இருக்கு. ஏன் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், சரியாயிரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு 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 காரைக்குடி எல்லை. காரைக்குடி எல்லை யாருமா? காரைக்குடி கற்பகத்தின் சோலையிலே எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு வா. காவியத்தில் நாயகி நான். மனைவி மக்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க? பக்கத்துல வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், நான் கருப்புசாமி அங்க இருக்கனே. நீங்க எல்லாம் கும்பிடுதீங்களே, என்ன கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போனேன். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளாக தொழில் தோந்தமான மன வருத்தமும் உறவினர்களுக்குள்ள மன உதாமதையும் உங்க உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இப்போதைக்கு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை, பொறுமையாயிருப்பா அப்படிங்கிற வாசகம் தான் வரும். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வர வைக்கணுமா, உன்னை அங்கே போக வைக்கணுமா? பணம் தான் வர வைக்க முடியும், போகிறதுக்குரிய நேரம் இப்போ இல்லை. கால் வந்துட்டு வா. ஒன்று ரெண்டு மூணு மாற்றி கொடுக்க சொல்லட்டுமா? ஓகே. உன்னுடைய பாஸ்போர்ட்டை இன்னொரு ஏஜென்ட்ட கொடு. அவன் மூலமாக உனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னால் இந்த பணத்தை உனக்கு வாங்கியும் தந்துடுறேன். பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லா இருப்பா, ஆனந்தமாக இரு. பணம் வந்தாச்சு. நான் உறவினர்களால் பிரச்சனை இருக்குன்னா நீ ஊமை கணக்க உட்காந்துட்டிய. என்னடா புள்ள, அடுத்த உத்தரவில் அதை அடிச்சு தரேன். போ. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போ. என்ன கும்பகோணம்? கும்பகோணம் நடைய மாத்து. உண்டியல்ல விடுறா. அம்மா உங்களுக்கு கும்பகோணமா? வாப்பா கும்பகோணம். முத கோயிலுக்கு வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அம்மா மாலை கறி கொடுக்காதவங்க அங்கே நின்றுக்காங்க.
பிறகு வாங்க, இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். உட்கார்ப்பா. தொழிலால பல நஷ்டமும் பிள்ளைகளால் மன வருத்தமும் அடைஞ்சி எங்கடா வழி கிடைக்கும்னு சொல்லி சில ஆட்களை போய் பார்த்து அவங்க சொன்ன ஐடியாவில் போகலாமான்னு நினைச்சி பணச்செலவாகுது, இது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு திரும்பி வந்துட்டேன். இங்க கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு இப்ப என்னைய பார்க்க வந்திருக்கியான். உண்மை தானப்பா? கால் வந்து வணக்கண்ணே. கும்பகோணம் பக்கத்தில் எந்த ஊர்? கும்பகோணத்துக்கும் திருவாடுதுறைக்கும் 19 கிலோமீட்டர் இருக்கு. 5 ரோடு கீழே பெரும்பள்ளம் அப்படி கூட போயிடலாம். கேதுஸ்தலம் அப்படி கூட போயிடலாம். கரெக்ட். காலன்ட்டு வரலாம். கீழே பெரும்பள்ளம்னா எந்த ஊர்? கேதுஸ்தலம் அப்படித்தானே? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் பிள்ளைகளின் வாழ்வை பற்றிய மனச்சலனமும் நடந்துக்கிட்டு. இதுக்கு மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல உண்டு. நடந்தது உண்மை. நடந்தது உண்மை. ஒரு பக்கத்து காலில் வலியும் அரிப்பும் உள்ளங்காலில் ஒரு துடிப்பு உட்டவும் உண்டு. இருக்கா? கால் வந்துப்பா. அது நடந்திருக்குங்கிறது எப்படி உண்மைப்படுத்துறது? ஏன் பிறந்தாய் மகனே? எத்தனை பிள்ளைகள்ண்ணே? என்ன செய்யணும்? வியாபாரத்தை வெற்றி ஆக்கிட்டேன். இந்தா நிறைய ஜனங்கள் வரும், பணங்கள் வரும். பிடிச்சிக்கோ. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கி தரேன். ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருக்கலாம். கர்மசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை. என்னுடைய தொழில் நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழில் நடத்துற? கால் உண்டா? தொழில் சொந்தமா கேட்டு வந்திருக்கிய. அப்போ பிள்ளைக்கு என்ன வேணுமா? முருகாவும் பாட்டெல்லாம் இருக்கின்றது. சுவாமி மலை போயிருக்கல? எப்போ போனீங்க? போய்கிட்டு இருக்கிய. முருகன் வர்றாரு, அதான் கேட்டேன். முருகா உன் பாட்டெல்லாம் இருக்குதுப்பா. ஒரு மனிதனுக்கு ஒரு பாடலை கேட்கும்போது அதை மட்டும் மனசு வச்சு கேட்கணும். பக்கத்துல எந்த இளைஞர் இருந்தா என்ன செய்ய முடியாது? அந்த பாட்டை முழுசா கவனிக்க முடியாது. ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா நம்முடைய முழு கவனத்தையும் அவர் மேல செலுத்தினா தான் அந்த பேச்சில் உள்ள அர்த்தம் நமக்கு தெரியும். பக்கத்துல யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் அது இடைஞ்சலா தான் தெரியும். அதே மாதிரி படிக்கும் பொழுது முழு கவனத்தையும் அதுல செலுத்தணும். மனதை வேற எங்கேயாவது ஒரு பாசத்துல மாட்டி இருந்துச்சுன்னா அந்த படிப்பு நல்லா இருக்காது. படிக்கும் பொழுதே மனசு அங்க இழுத்து போய்கிட்டு. இப்போ அதனால படிப்பில் உள்ள மார்க் குறைஞ்சிருக்கு. படிப்பினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைச்ச லட்சியத்தை அடைய முடியுமோ முடியாதுங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல எழுந்திருக்கு. இதுதான் உண்மை. கால் ஒன்று. ஆனா படித்து வெற்றி அடைந்து விடுவாள். தைரியமாக இரு. படிக்க வச்சு காப்பாத்தார. வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. அந்த வேலையும் கிடைக்கும், விவரமா கல்யாணமும் நல்லா நடக்கும். இந்தாப்பா ஒரு பூவை எடுத்து வைக்கணும் முன்னாலே வச்சுட்டேன். போ சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கும்பகோணத்து எல்லை. ஆமா ஆமா ஆமா. பிள்ளைகளை பத்தி எனக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தோம். யாரு? வாங்க. யாருமே பிள்ளைகளை பத்தி விளக்கம் இதுவரை உலகத்துல தெரியலையே. நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரியும். என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? கால் வந்துட்டு வாங்க. உடல் நான் இந்த ஒரு கோயில்பட்டியா? கோயம்புத்தூர். நான் கும்பகோணத்தை கூப்பிட்டுருக்கேன். உட்காருங்க.
இந்தியாவில் இருக்கானா வெளியில் இருக்கானா? வெளிநாட்டில் இருக்கான். நம்ம நேரத்தில் இன்னும் ஓராண்டு காலங்கள் அவகாசம் இருக்கு. புரியுதா? எப்படிங்கிறத மீட்டி வெளியே கொண்டு வந்து தந்தா போதுமா? வந்து சேர்க்கிறேன், ஏன் கவலைப்படுற? கால் வந்துடும். அங்க உள்ள சட்டத்தை உங்களுக்கு நான் உண்மையாக்கி தாரேன். அவனை குற்றவாளி இல்லைங்கிற நிரபராதி ஆக்கி தாரேன். வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு போறது பெருசு இல்லை. வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து சட்டத்தில் நகலாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். மீளாத துயரத்தை அடைஞ்சிட்டீங்க. எப்படியோ கருப்பசாமி உன் பிள்ளைய மீட்டித்தார 3:30 என்னைய பார்த்துட்டு போ. பக்கத்துல வா. இந்தாங்க கடனை தீர்த்து தாரேன், வெற்றி ஆக்குவேன். நல்லா இருக்கும் மகளே. அறகுறையான மனசோட போக வேண்டாம். 3:30 என்னைய பார்த்து போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? மன்னார்குடி நாதம் என்னும் கோவிலிலே இன்னொரு காலம் உண்டு. படம் கண்டாச்சு. நல்லா இருக்கீங்களா? வேற என்ன விசேஷங்க? சும்மா இருக்கீங்களா? இன்னொரு காலம் விட்டாங்கப்பா. உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உங்களை கூப்பிட வரக்கூடிய உங்க குலதெய்வம்லாம் வாயை கட்டி கையை கட்டி உட்கார்ந்த மாதிரி, உங்களுக்கு உதவாத மாதிரி உட்கார்ந்து 3 வருஷமாவே அப்படித்தான் இருக்கு. நடமாட்டமே இல்லை. விளக்கேற்றினாலும் கூட இருட்டா தெரியும், மங்களா தெரியுமே தவிர பளிச்சுன்னு தெரியாது உங்க வீடு. அப்படி உள்ள வீடு. வெளிநாடு சொந்தமாக பணம் கட்டி நிறைய வேதனையும் நஷ்டத்தையும் நீங்க சுமந்துட்டீங்க. அதனால இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஆனி பட்டம், ஆனி மாதத்துல ஒரு பட்டம் நடக்கும். யாருக்கு? தர்மசாஸ்தா. அந்த ஆணியில் நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்துக்கு முன்னால ஆனி 30க்குள்ள ஒருத்தரை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தார். அதுல இருந்து 3 மாதத்துல இன்னொருவரை போக வைக்கிறதுக்கு வேண்டிய வழி நடக்கும். அதனால சென்றதை சிறப்பாக ஆக்கி கடன்களை நீக்கி நிறைந்த செல்வமோடு வாழ வச்சா போதுங்களா? 2025 உங்களுக்கு நல்ல காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. காலில் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, மூதேவியை விரட்டியாச்சு, ஸ்ரீதேவியை வர வச்சாச்சு. மாந்திரிகத்தால் ஆன பீடைகளப்பா. உண்மையை சொல்லிட்டேன், வெற்றி விட்டு தந்துட்டேன். நல்லா புண்ணியமா இருப்பா. இந்த மகளே ஐஸ்வர்யமா இருப்போம். சாப்பிட்டு போங்க. கர்ப்பசாமிக்கு ஆமா வாங்கிட்டு போயிருங்க. வாமா, காலில் வந்துட்டு வரலாம். யார் 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 அவள் யாரோ தெரியாது சலவை கல்லே சிலையாக எத்தனை பிள்ளை இருக்கு? பொண்ணு பேர் என்ன பேரு? என்ன படிக்கிறா? அவளுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டுவாங்க. ஆனால் அவளுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. உங்களுக்கு பிரைவேட்டில் வேணுமா அரசாங்கத்தில் வேணுமாப்பா? இது என்ன வியாபாரமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி அடைந்து வருவீர்கள். வேற என்ன வேணும்? மீட்டி தாரேன், செல்வாக்காரு, ஓராண்டுக்குள்ள எல்லா செலவும் பெற்றுருவேன்.
மனக்கவலை இல்லாமல் இருங்க, வெற்றி அடையும். இந்தோ இன்னும் 18 நாளில் ஒரு அமௌண்ட் வரும், பணத்தை கட்டி நோட்டீஸை நான் ஆஃப் பண்ணி தரேன், போயிட்டு வா. அவனை பற்றி இப்போ பேச முடியாது தான், பொம்பளை பிள்ளைய பற்றி எடுத்த உடனே கேட்டேன், புரியுதா? கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. யாருமா? என்னக்கா வேணும்? எந்த பிள்ளைக்கு கேட்க போற? வா பக்கத்துல வா, கால் வந்துட்டு வாக்கா. வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனை இருக்குன்னு. என்னம்மா கல்யாணம் முடிச்சிட்டியா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு? சரி, அதான் இருங்க, கூப்பிடுறேன். என்ன இன்னொரு கால் வந்துட்டுவாங்க. பூ வைக்க பூக்கள் சொந்தமா நம்புதாரோ? கால் வலிக்கானே, அப்ப நின்றுக்கிடலாமா நீங்க? ஏன் பையனுக்கு என்னமா செய்யணும்? இப்போ உனக்கு கண்ணை மூடுக்கா, நான் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்காரு. அதனால உன் பையனுக்கு நட்பால பிரச்சனையும் மனவேதனையும் இருக்கும், புரியுதா? அதனால அவனுடைய நட்புல அவனுக்கு மனம் குழப்பம் அடையும். கல்யாண சமுதாய வாழ்க்கையில் சில கேள்வியான குழப்பங்கள் இருக்கும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ இன்னைக்கு பங்குனி மாதம் தேதி எத்தனைப்பா தெரியாத? இங்கிலீஷில் கேட்டால் உடனே சொல்லுவீங்க. இன்னும் 2.25 நாள் இருக்கு. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். அவனுக்கு வாழ்க்கையும் நல்லா அமையும். எதிர்பார்க்காம அவனுக்கு வெளிநாட்டு ஆசை வரும், அதுவும் நடக்கும். ஐஸ்வர்யமாகவே இருப்பான். ஆமாம்மா, சந்தோஷமா இருமா, புண்ணியம் அடைஞ்சு வாம்மா. கேட்டுக்கா மகளே. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்க பூர்வீகம் எந்த ஊரு? நொண்டி வீரனார் உங்களுக்கு குல தெய்வம், காமாட்சி அம்மன் உங்களுக்கு பெண் தெய்வம். பக்கத்துல வாப்பா, கும்பிட்டுக்காங்க, நல்லா இருங்க. ஐயன் வருவான், இந்தாங்க கால் வந்துடுவான். கர்பதாமிக்கு வாமா. கணவன் மனைவி 2 பேரும் வாங்க. இல்லை தாத்தா விடுறா. ஜபா முதல்ல முன் யோசனையோடு சொல்லிட்டான், சொன்னதுதான் கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம் 2 பேரும். சரி. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஹரிகர சூதனே அருள் தரும் ஐயப்பா, அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை. சபரிமலைக்கு போயிருக்கியா? போகணும்ல. என்னடா ஒரு வருஷம் போயிட்டு வா. நீ ஏன்னா நீ வந்த உடனே எங்கிறது ஐயப்ப சாமியோடைய பாட்டு வருது. அந்த பாட்டு வருதுனாலே உனக்கு ஐயப்பனுடைய அருள், ஐயனார் அருள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஆமா, ஐயப்பன் பந்தளத்து ராஜாவுக்கு பெத்த பிள்ளையா, எடுத்து வளர்த்த பிள்ளையா? ஐயப்ப சாமி பந்தளத்து ராஜாவுக்கு பெற்ற பிள்ளையா, எடுத்து வளர்த்த பிள்ளையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஐயப்ப சாமின்னு பேர் வைங்க. கால் வந்துட்டு வாங்க. இருமுடி தாங்கிய தலை ஒரு கோடி. ஒண்ணு, உங்களை 2 பேரையும் நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தேன். அடிக்கடி நீங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மன வருத்தங்கள்ல ஒரு தெளிவான விடை கிடைக்காத வேதனை அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்க மன அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நிலையான தொழிலும் வாழ்க்கையும் தெளிவா நடக்கும். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரம் இருக்கு. அதனால மனதை பொறுமையாக இருக்க வையுங்கள். வேற என்ன வேணும் உங்களுக்கு?
3 மாதங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. அந்த கேள்விக்கு விடையே இல்லை. இது என்ன மாதம்? சித்திரை வைகாசி